ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுந்தரமூர்த்தியோட பில்லு? ஆமா. இந்த பில்ல உங்ககிட்ட காட்டி உங்க முன்னாலேயே கிழிச்சு போடணுங்கிற உறுதியோட வந்தேன். ஆனா உங்க நண்பருடைய மனைவி என் கண்ணை திறந்துட்டாங்க. இது உங்ககிட்ட எப்படி வந்தது? உங்களுக்கு தான் வந்திருக்கு. நேர் வழியா உங்ககிட்ட வரதுக்கு தைரியம் இல்லாம குறுக்கு வழியா என் மூலமா வந்திருக்கு. எங்க வீட்டுக்காரர் இதுல போடுற ஒரு கையெழுத்தினுடைய மதிப்பு 1,40,000 ரூபாயா. அந்த கையெழுத்தை நான் வாங்கி கொடுத்தா அதுக்கு விலை 25,000. இதுல ஒரு கையெழுத்து போட்டு ஏன் தூக்கி எறியக்கூடாது? பாவமா? புண்ணியத்துக்காகவும் உண்மைக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்து நாம் என்னத்தை கண்டோம்? நான் கேட்கல, மந்திரமூர்த்தி கேட்டார். அது போகட்டும். உங்களுடைய கொள்கை ஒரு நாளாவது உங்களுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுத்திருக்கா? இல்லையே. வாழ வேண்டிய ஒரு பிள்ளையின் எதிர்காலத்துக்காக வாழ வைக்காத அந்த கொள்கையை மாத்திக்கிறதுல என்ன தப்பு? சொல்லுங்க, என்ன தப்பு? நான் கேட்கல, மந்திரமூர்த்தி தான் கேட்டார். இந்த பில்லுல நீங்க போடுற கையெழுத்து தான் குமாரோடைய எதிர்காலத்துக்கு நீங்க எழுதி வைக்கிற உயில். இதையும் நான் சொல்லல, மந்திரமூர்த்தி தான் சொன்னாரு. குமார் உங்க பையன் தான் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவனுக்கு ஒரு வழி செய்யாம விட்டுடுவீங்களா? இது மத்தவங்க யாரையும் கேட்கல, நானே கேட்கிறேன். நானே தான் கேட்கிறேன். வரமாட்டேன் 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 தாத்தா. நான் அங்க வரமாட்டேன். அவன் முகத்தை பார்க்க மாட்டேன். எனக்கு அவனுக்குள்ள உறவு என்னைக்கோ அருந்து போச்சு. நீங்க இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்கிறது உங்க வயசுக்கேற்ற செய்கையா படல. சத்யா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். அவன் உயிருக்காக நான் இங்கிருந்தே பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா அவன் கொஞ்ச காலமாக எனக்கு பேரனா இருந்திருக்கானே, அந்த பாவத்துக்காக. ஒரு கொள்கைக்காகவே வாழ்ந்த உத்தமனை பத்தி நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. என்னப்பா கொள்கை? பெரிய கொள்கை. என்ன கொள்கைக்காக வாழ்ந்துட்டான்னு சொல்றேன். நீங்க கடைப்பிடிக்கிற கொள்கைக்கு பேரு கடவுள்னு சொன்னா, சத்யா கடைப்பிடிக்கிற கொள்கைக்கு பேரு உண்மை. கடவுள், கடமை, நேர்மை, உண்மை எல்லாம் ஒண்ணுதானே தாத்தா? சத்யா எப்பவுமே உண்மையை பேசுறான். எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மைக்காகவே செயல்பட்டான். அதை என்ன நம்ப சொல்றியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அவன் எந்த உண்மைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்றியோ அந்த உண்மையா கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சாங்கிறது ஒரு நாள் நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா. அவன் பையன் சொல்லி ஒருத்தனை அழைச்சுக்கிட்டு வந்தியே, அவங்கிட்ட அவனுடைய தகப்ப இல்லைங்கிற உண்மையை சொல்லியிருப்பானா? தாத்தா, அப்படியே அவன் கடைசி வரைக்கும் உண்மையே பேசிக்கிட்டு இருந்தான். என்கிட்ட வாதாட. நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வயசு வராத ஒரு பையன் கிட்ட சொல்ல முடியுமா? அதை நாம எப்படி எதிர்பார்க்க முடியும் தாத்தா? அப்போ அதனாலையும் உண்மை பேச முடியாத ஒரு கட்டம் இருந்திருக்கு. அது ஒத்துக்கிறியா? என்னப்பா பேசாம இருக்க? ஒரு நாள் நிரூபிக்க முடியாது. மாமா, பின்னாடி எல்லாம் நிறைய கொய்யா மரம் இருக்கு மாமா. இவனே கேக்குறேன். தாத்தா, ஏப்பா உங்க அம்மா பேரு என்ன? காஞ்சனா. அப்பா பேரு? சத்யா. அம்மா பேரை உடனே சொல்லிட்ட, அப்பா பேரை சொல்ல ஏன் தயங்குன? ஏன்னா அவர் எங்க அப்பா இல்ல. அவரே இதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. தாத்தா, இப்போ வர்றீங்களா? இந்த 80 வயசு கிழவன இவன் ரொம்ப சின்னவன் ஆகிட்டான்ப்பா. வாங்கப்பா. சத்யா, தாத்தா தாத்தா வாங்க தாத்தா. மூடி இருந்த கண்ணை திறந்தது உன் பையன் தான்ப்பா. அவன் பேசின பேச்ச கேட்ட உடனே ஆண்டவனே விசுறு எடுத்து வந்த மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுப்பா. நாம 2 பேருமே பிடிவாதக்காரங்க. ஆனா ஒரு வித்தியாசம், சடங்குகள்லையும் சம்பிரதாயங்கள்லையும் மட்டுமே நான் வரட்டு பிடிவாதக்காரனா இருந்திருக்கேன். நீ லட்சியத்திலையும் கொள்கையிலையும் பிடிவாதக்காரனா இருந்திருக்க. உன் பிடிவாதத்துலதான் அர்த்தம் இருக்கு, ஆண்டவனுடைய ஆட்சி இருக்கு. உண்மைதான் கடவுள்னா சத்யா, நீதான் எனக்கு கடவுள். நீ எனக்கு பேரண்டா. இருந்தாலும் நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறப்போ
அன்னைக்கு நான் தெரியாம செய்த தப்பு. உன்னை கோயிலுக்கு வெளியவே நிக்க வச்சுட்டேன். இனிமேல நீ தள்ளி நிக்க வேணாமா? வாமா, பக்கத்துல வா. சத்யா, இது தேவியனுடைய பிரசாதம். உன் கடைசி பயணத்தை இது தடுத்து நிறுத்திடும் நான் சொல்லப்பா. ஆனாலும் நீ கடைபிடிச்சு வந்திருக்கிற உண்மையை கடைசி வரைக்கும் பிடிவாதமா விட்டு கொடுக்காம இருக்கிற அளவுக்கு இது உனக்கு தெம்ப கொடுக்கும். இந்த பில்லுல நீங்க போடுற கையெழுத்து தான் குமாரோடைய எதிர்காலத்துக்கு நீங்க எழுதி வைக்கிற உயிர். நீ கடைபிடிச்சு வந்திருக்கிற உண்மையை கடைசி வரைக்கும் நான் உணர்றேன். என்னுடைய கடைசி ஆசையை நீ நிறைவேற்றி வைக்க முடியுமா? சொல்லுங்க முதலாளி. நான் செத்தப்புறம் என் பையனை விட்டு நீ கொள்ளி போட சொல்லு. என் சொத்து பூராவும் அவனுக்கு எழுதி வச்சிடுறேன். ஆனா காஞ்சனாவை நீதான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். தங்கச்சி, நம்ம பில்லுல கையெழுத்து போடுறத பத்தி ஏதாவது சொன்னாரம்மா? அநேகமா கையெழுத்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். குட். சாயங்காலம் சத்யாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். ரொம்ப அவஸ்தைப்படுறான். இதையெல்லாம் பாக்குறப்ப சத்யா ரொம்ப சீக்கிரமாவே இப்பதான் புரியுது. அங்கேயே யாரும் உண்மையை விரும்பலன்னு நினைக்கிறேன்.
முதலாளி செத்து போயிட்டாருமா. ஓஹோ. பெத்தவருக்கு கொள்ளி வைக்க பிள்ளைய கூட்டிட்டு போக வந்திருக்கு. குமார், தாத்தா பூஜை பண்ண நேரமாச்சு, போய் பூ பறிச்சுட்டு ஓடு. என் புள்ள ஏற்கனவே அவன் அப்பாவை கொள்ளி வச்சுட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதேம்மா. தன் சொத்துக்கள் எல்லாத்தையும் உன் மகன் பேர்லயே எழுதி வச்சிருக்காரு. இங்க பாருமா, எல்லா பத்திரமும் ரெடி ஆயிருக்கு. உன் மகன் பல லட்சத்துக்கு அதிபதி ஆயிட்டான். இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஆஸ்திய என் பையன் அவன் அப்பா மூலமா அடைஞ்சிட்டான். அதுதான் உண்மைங்கிற ஆஸ்தி. மறுக்காதம்மா, உன் மகனுக்கு வர அதிர்ஷ்டத்தை மறுக்காது. இந்த பத்திரத்தை வாங்கிக்கோ, பையனை உடனே அனுப்பு. பையன் வரமாட்டான், அதை மறந்துடுங்க. பேபி, இந்த சொத்துக்களை உங்க பேர்ல மாத்திக்குங்க. காலம் பூரா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். காஞ்சனா, யாருமா அவரு? யாரோ குடிகாரன் தாத்தா. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க போலாம். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். நீயே கோயிலுக்குள்ளேயே இருக்க வேண்டியவம்மா. பூஜைக்கு நேரமாச்சு, வாங்க தாத்தா போலாம். லட்சிய புருஷர்கள் செத்து போகலாம், ஆனா லட்சியம் சாகிறதே இல்லை. அழியாத உண்மைக்காகவும் அப்பழுக்கற்ற நிலைமைக்காகவும் எங்க வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிச்சுக்கிட்டோம். சத்யாவின் வாழ்க்கை எங்க 3 பேரையும் மாத்திடுச்சு. அதே மாதிரி நான் 3 பேரும் 9 பேரை மாத்த மாட்டோமா? அப்போ இந்த புஸ்தகத்தை எழுதின லட்சியம் பூர்த்தி ஆயிடுது சார். நான் எழுதுன இந்த கதையை புஸ்தகமா போடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? தெரிஞ்சு போச்சு சார். உங்க கவலை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அட்டையில என்ன படம் போடலான்னு யோசனை பண்றீங்க. என்னெல்லாம் போடாதீங்க சார், வியாபாரமே ஆகாது. சிரிச்ச முகத்தோட பெருசா சினிமா நடிகையோட படத்தை போடுங்க, கவர்ச்சியா இருக்கும் சார். அவ கையில ஒரு காந்தி படத்தை கொடுத்துருவான், சின்னதா விலை போகும் சார். இந்த புஸ்தகத்தை வெளியிடுறேன்னு ஒரு புன்னகை, இது பெருநகை.